பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு விழிப்புணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை லூக்கா 21 அதிகாரத்தில் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கலாமா? ஒரு வார்த்தை. பரிசுத்த பிதாவே, நீங்க கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை வல்லமை உண்டு, அதிசயமான ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையான வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம், ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு வல்லமையை தரித்து கொண்டு வாழ உடைய வருகை காயத்தப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம 21வது அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க படித்து பார்த்தால் தெரியும். கடைசி கால தீர்க்க தரிசனங்கள், அதாவது இந்த உலகத்துல இனி சம்பவிக்க போகிற அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம படித்த வார்த்தை, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அப்போ முதலாவது அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசினார். என்னென்ன தீர்க்க தரிசனம் நீங்க பார்த்த தெரியும். ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள், உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள், சீசர்கள் ஆண்டுடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில தனிமையா இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல அவங்க கேட்கிற கேள்விதான் நம்ம படித்த அந்த அதிகாரம். இப்போ இந்த அதிகாரத்தில் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவராக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், உடைய வருகைக்கான அடையாளங்கள். அப்போ வருகைக்கான அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்களை சுமார் 25க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன பூமியில சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லி அதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 36வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 36வது வசனத்தில் சொல்றாரு, இனி சம்பவிக்கிறவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துருங்கள் என்று சொல்றாரு. அப்படி என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்துல இந்த தீர்க்க தரிசனங்களை உலகத்துக்கு சொல்லணும், கர்த்தருடைய சபைக்கு சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க கேட்டு அறிந்து கொண்டீங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நீங்க அறிந்து கொண்டீங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கதற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த சம்பவங்களிலிருந்து ஜனங்கள் தப்ப வேண்டும், ஆண்டோடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தருடைய ஜனங்கள் தப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் திறப்பின் வாசல் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து தேசங்களுக்காகவும் உலகத்தின் ஜனங்களுக்காக சபைகளுக்காய் கதற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் ஆண்டவர் 36வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஜெபத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ இதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் ஜனங்களை தூண்டுகிறார். ஆனால் இன்றைக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒன்று. இரண்டாவது, இந்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாதபடிக்கு மிக முக்கியமான 3 காரியங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு தடையாக, அல்லனா ஜெபத்திற்கு தடையாக இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ 34வது வசனம் சொல்லுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நம்முடைய இருதயம் அந்த ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு ஏக்கம் நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும், நான் மற்ற ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் உங்க இருதயத்துல நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? பெருக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நேரங்களை நான் செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆனால் இதுக்கு நேர் எதிராக சாத்தான் என்ன செய்கிறானா? நம்முடைய இருதயங்களை பெரும் திண்டினால நிரப்ப அவன் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். பெருந்திண்டினா எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதாவது சாப்பாடு மேல பெரிய ஒரு பசி, சாப்பாடு மேல பெரிய ஒரு கொள்ளை பிரியம்,
சாப்பாட்டு நம்ம உலக பிரகாரமாக சொன்னோன்னா சாப்பாட்டு ராமன் என்று சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிடணும், வீட்டில் சமைச்சு விதவிதமாய் சமைக்கணும், விதவிதமாய் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தை கடைசி காலத்தில் பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, 34வது வசனத்தில் நம்ம படித்தோம். அதே வசனத்திற்கு ஒத்ததாக இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் இதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல 2வது வசனம். நீதிமொழிகள் 23:2, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்கிறார். அப்போ போஜன பிரியனாய் மாறி விடுவார்கள் கடைசி காலத்துல. 23:2. இப்போ போஜன பிரியன் என்று சொல்லும்போது எப்படின்னா, அவங்களால ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் கடந்த நாள் ஒரு சகோதரோடு கூட, வாலிப சகோதரோடு கூட நான் இப்படியாகி பேசினேன். பிரதர், நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கிறது அல்லவா, அந்த லீவில் ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட நான் ஆலோசனை சொல்லும்போது அவர் சொன்னார், பிரதர், நான் லைஃப் டைமில் நான் உபவாசமே இருந்ததில்லை. வயசு 25 வயசுக்கு மேலே இருக்குது, நான் உபவாசமே இருந்ததில்லை பிரதர். என்னால் ஒரு நேரம் கூட என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு பசியினால் என்னுடைய பசியை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 25 வயசு வாலிபன். ஒரு நாள், அதாவது வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ண முடியாது, மாதத்தில் கூட ஒரு நாள் நான் உபவாசம் இருந்ததில்லை என்று சொல்லி அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், பெருந்திண்டி, அதாவது சாப்பாடு ராமன்களாக இந்த கடைசி காலங்களில் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. போஜன பிரியராய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. போஜனத்தின் மேலே விதவிதமான போஜனங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். அவனுடைய ஒரு நேரம் சாப்பாடு கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சாத்தான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்னைக்கு அவன் திரைமறைவில் ஜனங்களை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? போஜன பிரியர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அப்போ பெருந்திண்டி ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்க்கையில வந்தால் அவனால் என்ன செய்ய முடியாது? எசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமிட முடியாது. ஒன்று. 2வது, அவனால் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணவே முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார முடியாது. ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காரவே முடியாது. ஏன்னா போஜன பிரியனா இருக்கும்போது அதிக நேரம் சாப்பிடணும்னு தான் இருக்கும். சாப்பிடும்போது மயக்கம் உண்டாகும். சாப்பாட்டு மயக்கத்தினாலே அவனால் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, வருகையை குறித்ததான எண்ணங்களும் மற்றவனாய் மாறிவிடுவான். இதான் முதலாவது ஒரு காரியம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என் லைஃப்ல உபவாசமே நான் பண்ணதில்லைன்னு நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு நம்ம விட்டு போகாதுன்னு சொல்லி மத்தேயுவில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரே. அதனால உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உபவாசத்துக்கு போஜன பிரியனாய் இருந்தால் நம்மளால் உபவாசம் பண்ண முடியாது. முதலாவது காரியம். 2வது, வெறி என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டி. 2வது, வெறி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெறியை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெறி என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் 6வது வசனம், 1வது வசனத்திலிருந்து இப்போ இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். இது அந்தி கிறிஸ்துவ நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவம். கடைசி காலத்தில் மகா வேசித்தனம் பெருகும். வேசித்தனம் பெருகிற காலம் தான் கடைசி காலம். அப்போது கடைசி காலம் என்று சொல்லும்போது இது அந்தி கிறிஸ்துவ நாட்களில் நடக்கிற சம்பவம். ஆனால் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போது இன்னைக்கு பிசாசானவன் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி இன்னைக்கே கிரியை செய்கிறது என்று சொல்லி 1 யோவான் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. முதல் நூற்றாண்டிலே யோவான் ஐயா சொன்னாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த கடைசி காலத்துல மகா வேசித்தனமான கிரியைகள் அதிகமாய் பெருகிற காலம்தான். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டார்கள். அப்போ பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவளுடைய வேசித்தனத்தினால, விபச்சாரத்தினால, வேசித்தன எண்ணங்களினால வெறி கொண்டு இருக்கிற ஒரு காலம் தான் கடைசி காலம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட கடைசி காலத்துல
விபச்சார எண்ணங்கள், வேசித்தனங்கள் எண்ணங்கள் மாத்திரமல்ல, அதற்குரிய இன்னைக்கு பாருங்க, மொபைல்ல எங்க பார்த்தாலும் ஆபாசமான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, டிவியில நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது பலவிதமான பாவங்கள், இப்படிப்பட்ட விபச்சார வேசித்தனமான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. யூடியூப்ல எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்டதான காரியங்கள். ஊழியக்காரர்களும் சிலர் விழுந்து கொண்டிருக்கிற காலம். வேசித்தனம், இன்னைக்கு வேசித்தன கிரியைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற வேசித்தனத்தினால ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வெறி கொண்டு மாறி வெறியாய் மாறி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த வெறி இருக்குமானால், வேசித்தன ஆவி ஒரு மனிதனுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்குமானால், அவனால் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது, அவனால் ஜெபிக்க முடியாது, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இப்படிப்பட்ட வெறியிலிருந்து, கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லுகிறேன், சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஆவி உங்களுக்கும் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கும் எனக்கு விடுதலை தர விரும்புகிறார். பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம், லௌகீக கவலைகள், உலக கவலைகள். ஒரு மனிதனுக்குள்ள உலக கவலைகள் பெருகும் போது அவனால என்ன செய்ய முடியாது? ஆண்டோடைய சமூகத்தில் அவனால ஜெபிக்க முடியாது. உலக கவலைகள் பெருகும் போது அவனால ஆண்டோடைய வருகைக்காக அவனால ஆயத்தப்பட முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு உலக கவலை ஒரு மனிதனை கவ்வி பிடிக்கும் போது அவன் எதை குறித்தும் அவனுக்கு யோசிக்க அவனால முடியாது. ஆண்டவரை குறித்து யோசிக்க மாட்டான், ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்க மாட்டான், அவனுடைய வருகையை குறித்து, இயேசுவோடைய வருகையை குறித்த ஒரு நாட்டம் இருக்காது. ஏனென்று சொன்னால் உலக கவலை என்ன செய்யும்? அவனை கவ்வி பிடித்து விடும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரத்துல 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லி, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதே என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ இது யாரு கவலைப்படுவாங்களா? அஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க? உலகத்தை குறித்து கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு நாளைக்கு என்ன வேலையில் என்ன பிரச்சனை இருக்குமோ, ஐயோ இந்த பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கிற குடும்ப பிரச்சனை, இன்னும் பண பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரை அறியாத அஞ்ஞானிகள் அதை அறிந்து கேட்டு என்ன செய்வாங்க? கவலைப்பட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், சால்வ் பண்ண முடியாத சில இஷ்யூஸ் இருக்குது. ஆனா எனக்கு தெரியும், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் படகுல அவர் இருக்கிறதுனால என்னுடைய கப்பல், நான் என்ன சொல்றேன், நான் பிரயாணிக்கிற படகு மூழ்கி போகாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், 31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ என் அப்பா எல்லாவற்றையும் பெஸ்டா செய்வாரு. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் எந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவு உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது இந்த கவலை நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். அதை அஞ்ஞானிகள் தான் தேடி ஓடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேடி ஓட அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக நீங்க வாழும்போது, ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் வாழும்போது இந்த கவலைகளை நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. அப்போ இந்த 3 காரியங்களும் ஆண்டோடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டோடைய வருகைக்கு போக முடியாதபடிக்கு தடைகளாய் மாறி விடுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை எப்பவுமே நம்ம பக்குவப்படுத்தி அவருடைய வருகைக்காக நம்ம ஏங்குவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்ம அவருடைய வருகைக்காக நம்மை நடத்துவாராக. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மை அடைவதற்கும் காரணமாய் மாறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.